ராமநாதபுரம் மாவட்டம் நமது பரமக்குடி தொகுதியில் அனைத்து நிலை நிர்வாகிகள், நகரச் செயலாளர்கள், நகரத்தில் உள்ள வார்டு செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி வார்டு செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், அனைத்து தரப்பு நிர்வாகிகளையும் இன்னைக்கு சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து நடந்த இப்ப ஏற்கனவே கடந்த மாதத்துல நம்ம முதுகுளத்தூர் முடிச்சோம். இன்றைக்கு பரமக்குடி. டிசம்பருக்குள் மீதி 2 அக்டோபர் 31 வரைக்கும் உங்க மாவட்டத்தில் 144 இருக்கும். அதனால நவம்பர் டிசம்பர்ல மற்ற 2 தொகுதி முடியும். கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் நாங்க தொகுதி வாரியான கூட்டங்களை போடுவதற்கான திட்டம் இருக்கு. அதை தொடர்ந்து 6 மாசமா நிறைவேற்றிட்டு வரோம். அதுக்கு பிறகு தேர்தலுக்கான அனைத்து வேலைகளையும் ஆரம்பிக்கும். என்டிஏ கூட்டணியில நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரு நயினார் நாகேந்திரன் கேளுங்க. ஏன்னா நாங்கள் 24ல் மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்க அன்கண்டிஷனலா அவர்களுக்கு ஆதரவு அளித்த வேண்டியது. இன்றைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இதுவரைக்கும் சந்திக்கிற வாய்ப்புகள் கேட்கல. நீங்க எங்கே வந்தப்ப கேட்டீங்க. நான் அப்படி சந்திக்கணும்னு நினைச்சா நான் டெல்லியில அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுதான் சந்திப்பேன் தவிர இங்க வருகிற இடத்துல சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இதுவரைக்கும் எனக்கு வரல. நன்றி. ஏதோ உணர்ந்தா நன்றிதான். தன்னை பதவியில் அமர்த்தியவர்கள் தன்னை விட பெரியவர் என்று உணர்ந்தால் சரி. என்னங்க கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும். அதனால நாம முதல்வரோட வெளிநாடு சுற்றுப்பயணத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒன்று இணைன்னா ஒரே கட்சி ஆறது கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 7-8 ஆண்டுகளாக நாங்கள் யாரையெல்லாம் எதிர்த்து போராடி வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்பது எங்களது நிலைப்பாடு. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் இதை பற்றி எல்லாம் நாங்கள் பேசுவோம். தெரியவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் சிறந்த ஒரு அரசியல் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றியவர். எனது நல்ல நண்பர் அவர். அது திரு நீங்க பேசுறவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்னிட்ட போய் கேட்டா நான் இண்டிபெண்டா பேச முடியும். நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம். ஆனா அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர். அதனால அவருக்குன்னு சில
கட்டுப்பாடுகள் இருக்கும். அதுதான் உண்மை. அதான் சொன்னார, எனது சொந்த கருத்துங்கிறத தாண்டி கட்சியின் கருத்துக்கு நான் கட்டுப்படுவேன்னு சொல்றேன். அதனால அவர் பேசுறது மாறி மாறி பேசுறாருன்னு நீங்க எடுத்துக்கணும்னா அது உங்களுடைய விருப்பம். நான் அப்படி பார்க்கல. அவர் ஒரு தொண்டராக ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்தப்ப அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இன்னைக்கு மேலிடம் சொல்வதற்கு ஏற்ப அவர் ஒரு தொண்டராக அதை ஏற்றுக்கொண்டு அதில் அதை வழி செல்றாரு. அதான் சொல்றேன், தன்னை பதவியில முக்கியமான பதவியை அமர வைத்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று யார் உணர்ந்தாலும் சரிதான். எனக்கு தெரியல. ஆனா சிவகங்கை எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களே இவிஎம்ல எதுவும் தப்பு நடக்க வாய்ப்பு இல்லைன்னு பேசியிருக்காரு. அவரே பதில் சொல்லியிருக்காரு, அவங்க கட்சிக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு. உங்கள் கேள்விக்கெல்லாம் நேற்று நான் தஞ்சாவூர்ல பதில் சொல்லி உங்க தொலைக்காட்சிகள்லயும் பத்திரிகைகளையும் வந்திருக்கு. மீண்டும் மீண்டும் அதே அரைச்சமாக அரைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் உறுதியாக இந்த தேர்தலில் 4 அடிகள் வாய்ப்புகள். சத்துணவு ஊழியர்களை விசாரணை முடிச்சு நடவடிக்கை எடுக்கும். அது சரியான கோரிக்கை தான். அது அரசாங்கம் வரவேற்கிறது. ஆமா, நாளைக்கு ரிட்டையர் ஆகிறோம்னா இன்னைக்கு போய் சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒருத்தரை பழி வாங்குற மாதிரி. அப்படி எது இருந்தா 3 மாதங்களுக்கு முன்பே அவர் மீது எது இருந்தா துறை ரீதியாகவோ இல்ல வேற நடவடிக்கை எடுக்காம கடைசி நிமிடத்தில் செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்தவித முறையீடோ அவங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்போ இல்லாம செய்யறது தவறான ஒன்று. அதனால அவருக்கு கோரிக்கை நியாயமானது. அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதாங்க, ஏற்கனவே 2 அணி இருக்கு. ஆளுங்கட்சி திமுக அணி, என்டிஏ ஒண்ணு இருக்கு. திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டுவிடுவேங்கிறாரு, கடந்த ஆளுங்க போட்டுவிடுவாரு. திரு விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி அமையும். அது நீங்க அவரைதான் கேட்கணும். எந்த கட்சின்னு நீங்க அவரைதான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அதை பத்தி ஏற்கனவே கேட்டாங்க, நான் பதில் சொல்லுவேன். இப்பொழுது நாங்கள் தொகுதி வாரியாக கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துகின்ற வேலையில் இறங்கியிருக்கோம். அடுத்த கட்டமாக எங்கள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கும். சார், உங்க கேள்விகளுக்கெல்லாம் அவர் தான் சரியா கேட்டாரு, நண்பர் கேட்டாரு. அது நயினார் நாகேந்திரன் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது நான் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். பட்சத்தில் அதெல்லாம் கிடையாது. அவர் சரியா கேட்டார் தம்பி வந்த உடனே. அந்த கேள்விக்கு நண்பர் நயினார் நாகேந்திரன் தான் நீங்க கேட்கணும். இன்னொன்னு, டிசம்பர் மாதத்திற்குள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அமமுக என்ன செய்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். ஆனா ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், இந்த தேர்தலில் 26 சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். எல்லா கட்சியும் அப்படித்தானே அவங்க நிர்வாகிகளை சந்திக்கிறப்ப கட்சி தேர்தல் 6-7 மாசம் தான் இருக்கு, வேகப்படுத்துறது சொல்றது இயற்கை தானே. அதுல ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது. இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறது அதுக்கு தானே வந்திருக்கேன். இங்க உள்ள கிளை செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகளையும் பார்த்து தேர்தலுக்காக அவர்களை பணியை துரிதப்படுத்துவதற்காக வந்திருக்கு.
பெறும். என்னங்க ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கும்போது தான் வெற்றி பெற ஒரு சூழ்நிலை. அதுக்கு உங்களுடைய பணிகள் 19, 21, 24 தேர்தல் முடிவுகள் என்ன நடந்தது என்பதை எல்லோருக்கும் தெரியும்.